ஒய் யூ ஹேவ் த ஃபியர் ஆஃப் ஸ்கிப்பிங் த ஹேபிட்? யோசிச்சிருக்கீங்களா? நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஷெட்யூல் பண்ணிருவேன். எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 7 நாள் கன்டினியூஸா சூப்பரா பண்ணுவேன். 8வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணுவேன். திரும்பி அடுத்த ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணுவேன். அடுத்த ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணுவேன். இது ஒரு நாள் பண்ணிட்டு திரும்பி அடுத்த நாள் பேக் டூ த ட்ராக் வந்துருவேன் நானு. பட் இருந்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒன்ஸ் நான் ஒரு ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா, தொடர்ந்து நான் அடுத்த ஹேபிட்டயே ஸ்கிப் பண்ணிருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். இதனாலேயே மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் திரும்பியும் வந்து ரொம்ப அதாவது அந்த டீஜெனரேட் ஆன அந்த லைஃப்குள்ள திரும்பி போறதுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ! திரும்பி பழைய மாரி ஆயிடணும். திரும்பி என் லைஃப் பழைய மாரி ஆயிடுமோ! திரும்பி அவ்வளோதானா காலி ஆயிருவேனோ! இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபியர் வந்து எனக்கு மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கும். மேக்ஸிமம் டைம் அதனால தான் நீங்க ஷெட்யூல் பண்ணாம இருப்பீங்க. ஏன் நீங்க ஷெட்யூல் பண்ணாம இருப்பீங்க அப்டின்னா, ஒருவேள நான் ஒரு ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்டின்னா, இன்னொரு ஹேபிட்ட கன்சிஸ்டன்ட்டா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதையும் ஸ்கிப் பண்ணுவேன். அதையும் ஸ்கிப் பண்ணுவேன். அதையும் ஸ்கிப் பண்ணுவேன். எப்டிங்கிற இந்த ஒரு தாட் பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பிலீஃப் பேட்டர்ன் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது எனக்குமே ஓடிட்டே இருந்திருக்கு. பட் இத நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். இத நான் லிட்டரலா ஓவர் கம் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இருக்கேன். பண்ணவும் போறேன் ஃபியூச்சர்லயும். அது எப்டிங்கிற இந்த ஒரு சூப்பரான ஒரு ஒரு சீக்ரெட்ட தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த சீக்ரெட் தான். பட் ஆனா சூப்பரான ஒரு விஷயம். ஜஸ்ட் டேக் நோட் அண்ட் பென். எப்பவுமே நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, நோட் அண்ட் பென்னோட வந்துருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு லிட்டரலா இப்ப இல்லனாலும் எப்பயாவது ஒரு தடவ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நம்பர் 1 நான் எப்பவுமே பண்ண சொல்ல போற முதல் விஷயம். ஐ மீன் நான் பண்ற முதல் விஷயமும் கூட. நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன் அப்டின்னா, ஐ டேக் மை ஜர்னல் அண்ட் ரைட் நான் ஏன் இந்த தப்ப பண்ணேன்? அப்படிங்கிறது தான் முதல் விஷயமாவே நான் எழுதுவேன். ஸோ, என்ன ஹேபிட்ட ஸ்கிப் பண்ண வைக்கிறதுக்கான மெயினான ரீசன் என்னவா இருந்துச்சு? சம்டைம்ஸ் அது மேபி பீப்பிளா இருக்கும். சம்டைம்ஸ் அது மேபி டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, மேபி சோசியல் மீடியாவா இருக்கும். நான் எடுத்துக்கிற கான்டென்ட்ஸா இருக்கும். அப்படி இல்லையா, ஒரு சின்ன ஒரு லேசினஸ், இந்த ப்ரோகாஸ்டினேஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா தம்பி, இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியா இருக்கும். பட் வென் ஐ ஜர்னல் திஸ், ஐ ஜஸ்ட் ஹேவ் அ நோட் அண்ட் ஐ ரோட் இட் டவுன் ஆஸ் அ லிஸ்ட் ஆஃப் மிஸ்ட் அப். மெஸ்ட் அப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட நோட்ஸ்ல. ஒருவேள சம்டைம்ஸ் எனக்கு ஒரே மாரி சிச்சுவேஷன் திரும்பி ரிப்பீட்டடா நடக்க போகுது அப்படின்னா, நான் முன்னாடி என்ன தப்பு பண்ணேன் அப்படி அத நான் எடுத்து படிச்சு பார்க்கும்போது, திரும்பி அந்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் ட்ரை பண்ணுவேன். இத நான் நோட்ல எழுதி வச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து சர்ச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால, என்னோட ஃபோன் நோட்ஸ்ல இந்த லிஸ்ட்ட நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒருவேள தப்பி தவறி நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிட்டேனாலோ, இல்ல வந்து நான் வந்து ஒரு ஹேபிட்ட ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்டின்னாலோ, நான் வந்து ஏன் ஸ்கிப் பண்ணேன்? எதனால ஸ்கிப் பண்ணேன்? எது என்ன ஸ்கிப் பண்ண வச்சுச்சு? அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கிப் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படிங்கிற இந்த ஒரு 4 கேள்விய மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் ஜர்னல் பண்ணுவேன். ஓகே. ஸோ த திங் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு எப்படி அந்த கொஸ்டின்ஸ் பண்றதுன்னு தெரியலனா, நான் நோஷன்ல கீழ உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி அந்த நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஐய்யய்யோ! நான் வந்து விட்டுருவேனோ! இல்ல எனக்கு வந்து இந்த ஒரு பயம் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, இந்த லிஸ்ட்ட யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் ப்ராபப்லி பண்ற விஷயமே மறந்துட்டேன். பார்த்துட்டு சொல்றேன். செட் அப் யுவர் செல்ஃப் ஃபார் சக்சஸ். என்னோட கிளையண்ட் ஒருத்தர் அவர் வந்து மெடிடேஷனே பண்ண முடியல பிரதர். நான் எப்படியாவது ஸ்கிப் பண்ணிடுறேன் இப்படிங்கிற இந்த ஒரு தாட் பிலீஃப்குள்ள அவர் வந்து பயங்கரமா போயிட்டாரு. ஸோ, அப்போ நான் அவருக்கு சொன்ன முதல் விஷயமே நான் என்ன பிராக்டிஸ் பண்றேனோ அத நான் சொன்னேன். நான் காலையில எந்திரிச்ச உடனே என்னோட தலகாணிய எடுத்து பின்னாடி வச்சுருவேன். பின்னாடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைமிங் ஷெட்யூல் பண்ணிட்டு, அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே உட்காந்துருவேன். வாட் அ ஃபீலிங்யா! அந்த மெடிடேஷன்க்குள்ள போயிட்டு அந்த மூச்சு காத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம். ஐய்யய்யோ! நான் ப்ராப்பரா நெறைய டிசிஷன்ஸ் வந்து தெளிவா எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றது இந்த மெடிடேஷன் தான். ஸோ, அதனால நான் அவர்ட்ட சொன்ன விஷயமே, பிரதர் எப்படி எந்திரிச்சோனே பல்லு வெளக்கணுங்கிறது ஒரு ஹாபிட்டோ, எப்படி எந்திரிச்சோனே நெறைய தண்ணீ குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹாபிட்டோ, அதே மாரி எந்திரிச்ச உடனே உங்க தலகாணிய எடுத்து ஒரு ஒரு இந்த மாரி சாஞ்சுக்கிற ஒரு சர்ஃபேஸ்ல வச்சுட்டு, ஜஸ்ட் சாஞ்சுட்டு டைமர் ஆன் பண்ணிருங்க ஒரு 5 மினிட்ஸ். நீங்க அந்த ஹாபிட்ட ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அதே மாரி காலைல எந்திரிச்சோனே சில பேருக்கு வந்து ஜெபம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஜெபம்னோனே உடனே கிறிஸ்டியானிட்டில பேசுறேன்னு சொல்லாதீங்க. எல்லா மதங்கள்லயும் நான் அந்த இடத்துல சொல்றேன். அப்போ காலையில எந்திரிச்சோனே அந்த விஷயத்த பண்ணுங்க. ஸோ எந்த ஹாபிட் உங்களுக்கு காலையில எந்திரிச்சோனே நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஹாபிட்ட எந்திரிச்ச உடனே பண்ணுங்க. அதுக்கேத்த மாரியான செட்டிங்ஸு, சரவுண்டிங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. நான் ஜிம் போறதுக்கு நாளைக்கு ஜிம் போறேன் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளே என்ன பண்ணிருவேன்னா, பச்சை பயிறு ஊற வச்சுருவேன். இல்ல சுண்டலோ, இல்ல வந்து பாதாமோ, ஆ
அப்படி இல்ல அப்படின்னா மீன் மேக்கர். இப்படி எதனா ஒண்ணு நான் வந்து வேக வச்சுக்க மாட்டேன். சாரி ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு என்னோட பேக்ல அந்த துண்டு, ரிஸ்ட் பேண்ட்ஸு, வாட்ச் எல்லாம் இங்க தான் இருக்கும். ஓகே. ரிஸ்ட் பேண்ட் வேற என்ன கண்ணாடி, ஹெட்ஃபோன்ஸ் இது எல்லாமே எடுத்து என்னோட ஜிம் பேக்ல நான் எடுத்து செட் பண்ணிருவேன். வாட்டர் கேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெப்பி வச்சுருவேன். இது எல்லாமே அன்னைக்கு முன்னாடி நாளே நான் வந்து ஈவினிங்கே செட் பண்ணிருவேன். ஷெட்யூல் பண்றது முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி நாளே ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல ஒரு 1/4 மணி நேரமோ உட்கார்ந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் எல்லா விஷயத்தையுமே அதுக்கு முன்னாடி நாளே நான் வந்து முடிச்சுருவேன். புக்கு படிக்கிறத முதற்கொண்டு 4 ஹவர்ஸ் வொர்க் வீக் அப்படிங்கிற இந்த இப்போ பிசினஸ் புக் நான் ரீசென்ட் டைம்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் அத நான் என்னோட தலைமாட்டுக்கு பக்கத்திலேயே நான் வச்சிருப்பேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காலைல எந்திரிச்சோனேவோ, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சோ எனக்கு வந்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா, டக்குன்னு நான் அத எடுத்து படிப்பேன். இல்லன்னா நான் அங்கேருந்து இங்க நடந்து வந்து இந்த டேபிள்ல இருக்கிற புக் எடுத்து, அதில என்ன புக் எடுத்து படிக்கணுங்கிறதுல ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆகும். பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிசினஸ டெவலப் பண்ற வரைக்கும் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றனால, பிசினஸ் புக் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி இந்த பிசினஸ் புக் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக இத சொல்றேன்னா, செட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். இப்ப நான் ஏன் இந்த ரிங் லைட் வாங்கி வச்சிருக்கேன் அப்டின்னா, இது எனக்கு வந்து ஒரு ஜாலியா இருக்குது. இந்த ரிங் லைட்ல வச்சு நான் வந்து ஒர்க் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட் எழுதும்போது, வீடியோ எடுக்கும்போது, எனக்கு ஒரு மாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ செட் அப் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது ஒரு ஹேபிட்ட பண்றதுக்கு உங்களுக்கு என்ன எசென்ஷியல் தேவையோ, இப்ப ஜிம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நல்ல ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கங்க. நல்ல ஷூ வாங்கி வச்சுக்கங்க. ஏன் முடியாது? ரூ. 300 தான் ஷூ. எவ்வளவோ செலவு பண்ணுவீங்க. சும்மா காசு இல்ல, பணம் இல்லன்னு ஊர ஏமாத்தக்கூடாது. நான்லாம் ஒரு பையன் பார்ப்பேன். அந்த பையன் புதுசா 2,50,000க்கு ஒரு பைக் எடுத்திருக்கான். ஆனா கேட்டா வீட்ல கடன் இருக்கு. அந்த காச அவன் சேர்த்து வச்சு குடுத்துருந்தான்னா, அந்த கடன அடைச்சிருக்கலாம் இல்லையா? சரி ஓகே. அது அவனோட விஷயம். நான் அத சொல்ல விரும்பல. பட் எதுக்காக சொல்றேன்னா, காசு உங்ககிட்ட இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஆனா வெட்டியா செலவு பண்ணுவீங்க. எதுக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சாப்பிடுறதுக்கு, தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு. இந்த மாரி நம்பர் ஆஃப் திங்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்க. ஆனா, உங்கள அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஹாபிட் வந்து நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஹாபிட் பழக, இல்ல நல்ல ஒரு மென்டார வச்சு நீங்க கோச் வச்சோ, இல்ல வேற எந்த ஒரு விஷயத்த வச்சோ நீங்க வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களோட இன்கம் டபுள் மடங்காகும். உங்களோட மைண்ட் செட் சூப்பரா மாறும். உங்களோட டிசிப்ளின் டபுள் மடங்குல மாறும். இப்படி எல்லாமே மாறும். சும்மா வந்து எனக்கு வந்து காசு செலவு பண்ணா எனக்கு எதுவுமே நடக்காது. இவங்கலாம் ஸ்கேம் இதெல்லாம் என்ட்ட காசே கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. மனசாட்சியத்துல சொல்லுங்க. நீங்க தேவையில்லாம எவ்ளோ விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க லைஃப்ல. இந்த மாரி ட்ரெஸ் எடுக்கணும். புது ட்ரெஸ் எடுக்கணும். புதுசா எதுக்கு? இருக்கிற ட்ரெஸ்ஸே 6 மாசம், 7 மாசத்துக்கு நம்ம போடலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்த. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஹேபிட் பழகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்ப அதுக்கேத்த மாரியான செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த செட்டப்ல உட்கார்ந்து நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப என்துவா இருக்கு. டியூப் லைட் போட்டு சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கும், இந்த மாரி ரிங் லைட் வச்சோ, இல்ல வந்து புக்ஸ் வச்சு இந்த நேரத்தில இப்போ புக்ஸ் வச்சு படிக்க இது எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஸோ அந்த செட் அப் யுவர் செல்ஃப் என்விரான்மென்ட்ட செட் பண்ணிக்கங்க. நம்பர் 2 PDA பப்ளிக் டிஸ்ப்ளே அக்கவுண்டபிலிட்டி அப்டின்னுவாங்க. அதாவது இத நான் வந்து ஒரு புக்ல படிச்சேன். அ ஒரு பிரெயின் ட்ரேசி எழுதின புக் தான்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த புக் தான் நெனைக்கிறேன். பட் புக் நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. என்னன்னா, நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு பப்ளிக்கா ஒரு டிஸ்ப்ளேவா வச்சிரும்போது, அது இன்னும் நமக்கு வந்து அந்த ஹேபிட்ட பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமாம். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும், நான் இந்த மாரி போர்ட் செட் பண்ணி இந்த இடத்துல போர்டு வச்சிருப்பேன். இந்த போர்டு எதுக்காக வச்சிருப்பேன்னா, அதில நைட்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த எழுதி வச்சுருவேன். அப்போ காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது, இத எனக்கு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும். அண்ட் ஸோ நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஏன் உங்ககிட்ட நெறைய விஷயம் நான் ஷேர் பண்றேன். ஏன் நான் வந்து என்னோட நான் வந்து இந்த நோஹாப்ல இருக்கேன். நான் ஏன் டோபமைன் டீடாக்ஸ் பண்ண போறேன். நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஏன் ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, இத நான் வாயால உங்கள்ட்ட சொல்லும்போது, எனக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி வரும். இப்ப நான் டெய்லி வீடியோ போடுறேன். அக்கவுண்டபிலிட்டி. என்னோட 2ண்ட் சேனல்லயும் நான் டெய்லியும் வீடியோ போட போறேன். அக்கவுண்டபிலிட்டி. டெய்லியுமே ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கவுண்டபிலிட்டி. அப்ப என்ன ஆகும்? எனக்குள்ள ஒரு ஒரு பயம் இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம சொல்லிட்டோம். நம்ம பண்ணியே ஆகணும் அப்டின்ட்டு. இப்ப லெட்ஸ் சே நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்கிட்டயே பெட் கட்டியிருப்பீங்க. "டேய் நான் பண்றேன்டா, பண்ணி காட்டுறேன்." அதே மாரி செஞ்சு காட்டியிருப்பீங்க அந்த விஷயத்த. ஸோ இத நீங்க ஹேபிட்ஸ்க்கு கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயத்த. ஜஸ்ட் உங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க. "அம்மா இதுக்கப்புறம் பாரேன் 10 நாள் நான் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஜிம் போக போறேன். ரன்னிங் போறேன்." சொல்லி பாருங்க. கண்டிப்பா பண்ணுவீங்க. பண்ணாம இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லையா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ரைட்? நான் உங்கள நம்புறேன். நீங்க பண்ணுவீங்கன்றத நான் நான் நம்புறேன். ஏன் நீங்க நம்ப மாட்றீங்க? நீங்க பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே. நம்பர் 3 ஆட் பட் சப்ட்ராக்ட். இந்த
மதியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு பயங்கர ஃபேட்டிக் ஆயிரும். பிகாஸ் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். 5 மணி, 6 மணி, 7, 8க்கு வந்து ஜிம் போயிருவேனா, ஓகே ஒரு 9 கரண்ட் வேலைய காட்டிடுச்சு. பட் சப்ராக்ட் இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் வேலை இருக்கும். அந்த 1 மணிக்கு மேல ரொம்ப டயர்ட் ஆயிடும் எனக்கு. 2:00, 3:00லாம் பயங்கர டயர்ட் ஆயிடும். சாப்பிட்டு வந்துருவேன். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தூக்கம் வர மாரி இருக்கும். ஸோ இந்த நேரத்த எனக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறதுன்னு இப்படி வந்து செலவு பண்ணிட்டுருப்பேன். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, புக்ஸ் படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக்ஸுங்கிறது என்னோட ஒரு மென்டார் மாரிங்கிறதுனால, நான் புக்ஸுக்கு பயங்கரமான ப்ரிஃபரன்ஸஸ் குடுப்பேன் என் லைஃப்ல. ஸோ புக்ஸ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கிட்டனால, இப்போ என்ன பண்றேன்னா, புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த டைம்ல. அதே டைம்ல புக்ஸ் படிச்சுட்டு தென் ஒரு 4:00, 5:00, 6:00 திரும்பி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸ்கிரிப்ட் எழுதுவேன். பிசினஸ்க்காகவோ, இல்ல சும்மா ஜர்னல் பண்ணுவேன். என்ன எனக்கு தோணுதோ அத நான் பண்ணுவேன். இப்படி எனக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கும்போது, என்னோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுது ரைட். அது என்னோட பேசுறதுல உங்களுக்கு தெரியும். என்னோட கன்டென்ட்ல தெரியும். என்னோட ஹூக்ல தெரியும். என்னோட அ நெறைய விஷயங்கள நான் வந்து அத சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். மேபி என்னோட என்னோட ஸ்கின் டோன் நான் வந்து கொஞ்சம் அழகாயிட்டும் இருக்கேன். ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றனால என்னோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு. அது நானே ஃபீல் பண்றேன். ஸோ, அந்த மாரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து எனக்கு புடிச்ச விஷயங்கள் நான் வந்து பண்றனால, என் லைஃப்ப வேற மாரி நான் வந்து மாத்திட்டு இருக்கனால, எனக்கு அந்த ரிக்ரெட் ஃபீல், பயம் இதெல்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஓகே. ஸோ, ஜஸ்ட் ஹேட் பட் சப்ராக்ட். நல்ல விஷயத்த ஆட் பண்ணிக்கங்க. கெட்ட விஷயத்த அந்த நல்ல விஷயத்த ஆட் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா அத இதெல்லாம் பண்றேன் அப்டின்னா, எனக்கு அந்த செலிப்ரேஷன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கணும்ல. செலிப்ரேஷன் உடனே நான் போய் குடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், இல்ல வந்து யார்ட்டயா அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஐ டோன்ட் லைக். இந்த ஃபோன் கூட மேக்ஸிமம் நான் பார்க்க மாட்டேன். இந்த 2 டேஸ் என்ன செலிப்ரேட் பண்ணுவேன் அப்டின்னா, 1 எங்கேயாவது டூர் போவேன். 2வது எனக்கு புடிச்ச ஃபுட் லைக் வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுவேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் அதான் சாப்பிடுவேன். என்னன்னா, இந்த சிக்கனு, இந்த பார்பிக்யூ சிக்கன் இந்த மாரி சாப்பிடுவேன். அது மேபி ஜங்க் ஃபுட்டா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்ன பொறுத்தவரை அதில எண்ணெய் அதிகமா இருக்காது. அட் த சேம் டைம் நான் சாப்பிடுறது சிக்கன் தாங்கிறதுனால அது புரோட்டீன் குடுக்கும். ஸோ, இதனால இப்படி தான் நான் வந்து பார்த்து சாப்பிடுவேன். இல்லையா டூர் போவேன். இங்கேருந்து நான் நான் மட்டும் தனியா போவேன். யாரையும் கூட கூட்டிட்டு ஃப்ரெண்டோட இந்த வேலையே இருக்கணும். எனக்கு தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். தனியா போய் சர்வை பண்ணணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை. ஸோ, அதனால இந்த விஷயங்கள நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ, உங்களுக்கு எந்த விஷயம் சாரி. உங்களுக்கு எந்த விஷயம் செலிப்ரேட் பண்ணணும்? நீங்க இந்த டாஸ்க்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 21 நாள், ஒரு 30 நாள் கிட்ட இந்த எல்லா டாஸ்க்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அப்போ கண்டிப்பா 2 டேஸ் பிரேக் எடுங்க. கம்பல்சரியா பிரேக் எடுங்க. அந்த பிரேக்ல உட்கார்ந்து நான் படம் பார்க்குறேன், பாட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அது வேற. பட் ஃபோன்ல உட்கார்ந்து படம் பார்க்குறேன், பாட்டு கேட்கிறேன். இதெல்லாம் இல்லாம வெளிய அவுட்டிங் போங்க. நெறைய பேர பாருங்க, பேசுங்க, கேர்ல்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க, பாய்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் இன்டராக்ட் பண்ணி, உங்கள நீங்க 2.0 வெர்ஷனா பார்க்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத நீங்க பண்ணுங்க. ஃபைனலி ஐ அம் கோயிங் டூ செல் யூ அ ப்ராடக்ட். அது என்னோட ஒரு ப்ராடக்ட். நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங்கும் இருக்கு. அட் த சேம் டைம் குரூப் ஆன்லைன் கோச்சிங்கும் இருக்கு. மைண்ட் செட் ரிலேட்டடான குரூப் ஆன்லைன் கோச்சிங். அடிக்ஷன்லேருந்து உங்கள வெளிய கொண்டு வரதுக்கு நான் ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ண போறேன். இதுவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு கீழ லிங்க் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொல்லி இப்படி எல்லாமே குடுக்குறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அத நீங்க பண்ணிக்கோங்க. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. I love you, love you, love you. லவ் யூ கைஸ். கரண்ட் போயிடுச்சு. அதனால பிரைட்னஸ் அவ்வளோக்கா இருக்காது. பட் மன்னிச்சுக்கங்க. இந்த டைம நான் விட்டுட்டேன்னா, அதுக்கப்புறமேட்டு எனக்கு பண்ணணும்னு தோணாது. ஸோ தேங்க் யூ.